ஏற்படுத்தினார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டு மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். உலகத்தில் மனிதர்கள் இரண்டு விதமாக இருப்பார்கள். அந்த இரண்டு கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் சொல்கிறார் சூரா ஃபஜ்ர். முக்கியமாக உள்ளங்களில் சோதனை வரும் பொழுதெல்லாம், எமது வாழ்க்கையில் சிரமங்கள் வரும் பொழுதெல்லாம், கண்டிப்பாக சில நேரங்களில் உலகத்தில் வாழ்வதற்கே நடுங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்துவான். வாழ்க்கையில் எனக்கு உலகம் என்பதே எனது மகளாக கூட இருக்கலாம், எனது தாயாக கூட இருக்கலாம், எனது மகனாக கூட இருக்கலாம். அவர்களினுடைய இழப்பை கொண்டு இதற்கு பிறகு எனது வாழ்க்கையில் வசந்தத்தினுடைய வாயிலே இல்லையோ என்ற இக்கட்டான காலங்களை எல்லாம் அல்லாஹ் உருவாக்குவான். மிகப்பெரிய பணக்காரனாக அல்லாஹ் வாழ வைத்திருப்பான். என்பதாக காசுக்காக வேண்டி பிச்சை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை எல்லாம் அல்லாஹ் கொண்டு வருவான். அந்த நேரங்களில் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 80வது அத்தியாயம் 15-16 அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅம்மல் இன்சான், மனிதன் யார் என்று சொன்னால் மனிதர்களில் ஒரு கூட்டம், இதப்தலாஹு ரப்புஹு, அல்லாஹ் அவர்களை சோதிக்கிறான், ஃபஅக்ரமஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனைக்கு அந்த சோதித்து கஷ்டத்தை கொடுக்காமல் அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்தான். அல்லாஹ் மனிதனை பார்க்கிறான், மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்பதையே சோதனையாக கொடுத்த ஃபஅக்ரமஹு, அவனை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினால், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், மனிதன் சொல்லுகிறான், எனது ரப்பு என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், எனது ரப்பு என்னை ரொம்ப நல்லா வாழ வச்சிருக்கிறான், என்னை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கிறான், என்ன கவலையில நான் வாழ்ந்துட்டேன், எனக்கு இன்று வரை கவலை என்று எதுவும் இல்லை, நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளையை கொடுத்திருக்கிறார், நினைத்த நேரத்தில் செலவு செய்வதற்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் என்று மனிதன் அல்லாஹ் அவனை திருப்திப்படுத்தினால், சிறந்த வாழ்க்கையினுடைய பயணத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தான். மனிதன் என்ன நினைக்கிறான், ஒரு சிறந்த வாழ்க்கையில் அல்லாஹ் என்னை வாழ வைத்திருக்கிறான். யகூலு ரப்பி, எனது ரப் அக்ரமன், என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். இது சில காலம். வ அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கு, அல்லாஹ் அவனை சோதிக்கிறான் சில காலத்திற்கு பிறகு. ஃபகதர அலைஹி ரிஸ்கு, அல்லாஹ் எண்ணி அவனுக்கு உணவுகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டான். இதற்கு முன்னால் அல்லாஹ் தாராளமாக கொடுத்தான், சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தான், நிம்மதியாக வாழ வைத்தான். மனிதன் என்ன சொன்னான், ரப்பி அக்ரமன், எனது ரப்பி என்னை கைவிடவில்லை, என்னை சிறந்த உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் என்னை வைத்திருக்கிறான். சில காலத்திற்கு பிறகு இதா மப்தலாஹு ரப்புஹு, அல்லாஹ் அவனை சோதிக்கிறான். சோதித்ததற்கு பிறகு ஃபகதர அலைஹி ரிஸ்கு, அல்லாஹ் அவனை எண்ணி செலவு செய்ய வைத்து விட்டான், அல்லாஹ் அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டால், ஃபயகூலு ரப்பி அஹானன், மனிதன் வார்த்தையை விட்டு விடுகிறான், எனது ரப் என்னை கைவிட்டு விட்டான், எனது ரப் என்னை கைவிட்டு விட்டான், நான் தான் அவனை வணங்குகிறேன், நான் தான் அவனிடத்தில் மிக தூய்மையாக இருக்கிறேன், நான் தான் அவனுக்கு மிக பிடித்தமானவனாக இருக்கிறேன். உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வட்டி வாங்குகிறார்கள், உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஏமாற்றுகிறார்கள், உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் தவறான வழியில் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறார்கள். ஆனால் நான் மிக சரியானவனாக இருக்கிறேன், நான் மிக சுத்தமானவனாக இருக்கிறேன், ஏன் என் ரப்பு என்னை சோதிக்க வேண்டும்? பொதுவாக ஒரு அடிப்படை என்னவென்று சொன்னால், நண்பு சகோதரர்கள், இந்த தலைப்பு என்பது இன்ஷா அல்லாஹ் பின்னால் நீங்கள் பார்ப்பீர்கள் எந்த அளவுக்கு இது முக்கியமான ஒரு தலைப்பு என்று சொன்னால், மனிதர்கள் பல நேரங்களில் நான் உட்பட எல்லோருமே சோதனைகள் என்று வரும் பொழுது, கஷ்டம் என்று வரும் பொழுது கொஞ்சம் நிராசை அடைந்து விடுகிறோம், அல்லாஹ்வின் பக்கம் நம்பிக்கையை விட்டு கொஞ்சம் இறங்கி விடுகிறோம். அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறானா, எனது வார்த்தையை அவன் கேட்கிறானா, அல்லாஹ் ஏன் என்னை போட்டு இப்படி வாட்டுகிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், இதா அஹப்ப கௌமன், அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறான் என்பதனுடைய அடையாளமே இப்தலாஹும், அல்லாஹ் அவர்களை சோதித்துக் கொண்டே இருப்பான். அந்த சோதனைகளின் பொழுதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமது ஈமானினுடைய உறுதியை அல்லாஹ் சொன்னானா இல்லையா? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், மனிதர்களில் சிலர் அல்லாஹ் எங்களினுடைய ரப்பு என்று சொல்லுவார்கள், சும்ம பிறகு இஸ்தகாமு, அதில் மிக உறுதியாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அந்த உறுதியை அல்லாஹ் பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சோதிப்பான். பல நேரங்களில் சோதனையாகவே வாழ்க்கையை அல்லாஹ் வைத்து விடுவான்.